மணி ஜெயராமன். மங்களம் உண்டாகட்டும். இன்றைய உங்களுக்கு சந்திக்கின்ற அடியேன் உங்களை சந்திக்கின்ற இனிய நாள் நல்ல நாளாக அமையட்டும். ஏன் சொல்கிறேன்னா, இன்னைக்கு ஒரு அருமையான நாள், உங்களுடைய கனவுகள் நிறைவேறுகின்ற நாள், வெகு நாட்களாக நீங்கள் நினைத்து கொண்டிருந்த காரியம் வெற்றி பெறும் நாள், குழந்தைகளுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக அந்தஸ்து உயர்வதற்காக இன்றைய நாள் அருமையான நாள். சொல்ல போகிறேன், கேளுங்க. இந்த நாள், இந்த வாய்ப்பை நீங்கள் கெட்டியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது ஒரு பொக்கிஷமான ஒரு வாய்ப்பு. 1000 வாய்ப்புகள் வந்திருக்கலாம், ஆனால் நான் இப்போ கூற போகின்ற வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. அருமையான உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்வாதாரம், உங்களுடைய கௌரவங்கள், அந்தஸ்து உயர வேண்டும் அந்த இனிய நாள் என்று ஜெயராம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஜேஹெச்பியில் ஏற்காடு போகிற வழியில், செடிசாவடி போகிற வழியில் ஆதித்யா நகர் அப்படின்னு ஒரு வீடு கட்டிருக்கா. அவள் நிறையா வீடு கட்டிருக்கா. அதெல்லாம் ஒரு 700-800 வீடு மேலே கட்டிருக்கா. இருந்தாலும் இந்த வீட்டை குறிப்பாக நான் ஏன் சொல்கிறேன்னா, சொல்ல வரேன். வீடு ஒன்று கட்டிருக்கா. 1830 ஸ்கொயர் ஃபீட்டு இடம். அதில் ஹால் மட்டும், உள்ள ஹாலு 17x21, பெரிய ஹாலு. பெட்ரூம் 11x17, மாஸ்டர் பெட்ரூம், பெரிய பெட்ரூமு. சிங்கிள் பெட்ரூம் 10x10, கிச்சன் 8x10, வெளியே கார் நிறுத்துகிற போர்ட்டிகோ 11x11. சுற்றிலையும் 3 சதுரடி கேப்போட காம்பவுண்டு வால், போர், நல்ல தண்ணி, இபி கனெக்ஷனு எல்லாம் பிரமாதமாக பண்ணிருக்கா. வீட்டில் அந்த ஹாலில் உட்காந்துட்டா சொர்க்கம் மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா டோரு தேக்கு மரம், பீரோக்கள் எல்லாம் மரத்துலேயே செஞ்சுருக்கா. பீரோ வீடியோவை அனுப்புகிறேன். நான் இதுக்கு பின்னாடியே அந்த வீடியோவை அனுப்புகிறேன். அதை பாருங்கள், அதை பார்த்துங்க. ஃபேனு, டெலிவிஷனு, சிம்மணி ஃபேனு எல்லாமே அருமையாக பண்ணி கொடுத்துருக்கா. அருமையாக அந்த இடத்துல என்னென்னா, ஒரு ஸ்பெஷலிஸ்ட் என்னென்னா, சாயங்கால நேரத்தில் வெளியே காற்றோட ஒரு சேரை போட்டு உக்காந்துக்கிட்டேன்னா அடடடடடா சொர்க்கம். குடகுமலையிலே இருக்கின்ற குளிர்ச்சி, ஏற்காட்டினுடைய நறுமண பொருள்கள், ஏற்காட்டினுடைய அனைத்து விதமான குளிர்ச்சி காற்றும் நம்ம வீட்டு மேலே படும். அவ்வளோ ஒரு குளுமையான இடம், வெய்ய காலத்தில் கூட குளுமையான இடம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ரோட்டை தாண்டின உடனே 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் பஞ்சாயத்து போர்டு நிலம். அந்த நிலத்தில் நர்சரி கார்டன் போட்டிருக்கான். இப்போ க்ரீன் கலரில் படுதா கட்டி நர்சரி கார்டன் போட்டிருக்கான். 24 மணி நேரமும் அந்த செடிகளுக்கு தண்ணி விட்டுட்டே இருக்கா. ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நர்சரி கார்டனில் எல்லாம் அனைத்து வகையான செடிகளும் அங்கே வச்சுருக்கா. அந்த செடிகளுடைய நறுமணம் நமக்கு ஒரு ஆயுர்வேதிக் மருந்து. ஆஸ்மா வராது, மூச்சு திணறல் வராது, ஹார்ட் பேஷண்ட்களுக்கு இயற்கையான சுவாச காற்று. அடுத்தது அமைதியான சிந்தனை செய்யக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு. கலெக்டர் கூட வாங்கலாம், டாக்டர் வாங்கலாம், வக்கீல் வாங்கலாம், பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்கள் வாங்கலாம். அவளுக்கு 1000 சொத்து இருக்கும். ஆனால் இது மாதிரி இடத்துல இந்த இடம் இப்போ ஒன்று ரெடியாக இருக்கு இல்லையா, இதை வாங்கி அந்த இடத்துல உட்காந்து, பக்கத்தில் நிறைய வீடுங்க இருக்குது, அவங்களும் அந்த சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அது ஜெயராம் ஹவுசிங் கட்டின வீடு தான். ஆனால் அதில் இந்த வீடு இன்னும் ஸ்பெஷலு. விலையை கேட்டேன், ரொம்ப கம்மியாக சொல்கிறான். என்ன, எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, என்ன இவ்வளோ கம்மியாக சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவள் சொல்கிறா, சாமி, சிறிய லாபம் பெரிய முதலீடு கொண்டு வந்து விடும். அதனால் நான் நிறையா 600-700 வீடு மேலே கட்டியிருக்கிறேன். அதனால் நியாயமான விலையில் மக்கள்கிட்ட கொடுக்குறேன். மக்கள் மனசார ஜேஹெச்பின்னா என்னை வாழ்த்தணும்,
இன்னும் இது வரைக்கும் என்னுடைய கம்பெனி யாரும் குறை சொன்னதில்லை சாமி. அதனால் நான் வந்து நியாயமான விலைக்கு தான் விற்கிறேன்னு 95 லட்சம் தான் சொல்கிறான். அதனுடைய வேல்யூ என்ன தெரியுமா? இன்றைக்கி சதுரடி 3500 ரூபா. அந்த எலிவிஷன் வேலையெல்லாம் செஞ்சுருக்கா. ஒரு சதுரம் 3000 ரூபா போட்டுக்கோ. இன்ஜினியரிங் பெரிய இன்ஜினியர் செஞ்சால் 3000 ரூபாய்க்கு செய்வான். 1,40,00,000 ரூபானுடைய வேல்யூ அது. 1,20,00,000 ரூபா அடுத்த வேல்யூ அது. ஆனால் 95 லட்ச ரூபாய்க்கு அந்த வீட்டு மனையை கொடுக்குறா. வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவரோட கேட்டால் லோன் வேணால் கூட போட்டு தரேன்ருக்கா. வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக பிரமாதமான வீடு. மேலே என் நம்பர் இருக்குது, என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு இன்னும் 1-2 கம்மியாக வேணுமா நான் பேசி தரேன். அந்த அடுத்து இன்னொன்று ஸ்பெஷல் ஒன்று சொல்கிறேன், அதை கேட்டுங்க. இதுதான் அந்த வீட்டினுடைய ஒரு பெரிய முக்கியத்துவம். அந்த வீட்டுக்கு ஆயுள் ஹோமம் நான் பண்ணியிருக்கேன். ஆயுஷ் ஹோமம் என்றைக்குமே மனிதர்களுக்கு பண்ணுற மாதிரி அந்த பூமிக்கு பண்ணணும். அந்த பூமி வந்து ஆண்டாண்டு காலமாக நாம் வாழ்கின்ற குழந்தைகள் நல்லா இருக்கணும், செல்வங்கள் பெருகணும், 1 10 ஆகி 10 100 ஆகணும். அதற்காக அந்த ஆயுஷ் ஹோமம் அந்த நிலத்துக்கு பண்ணிருக்கு. இப்போ வீடும் கிரகப்பிரவேசம் யார் வாங்குறீங்களோ அவளுக்கு நானே பண்ணி தரேன். சுபிஷம் உண்டாகும், மங்களம் உண்டாகும். வாய்ப்பை தவற விடாதீர்கள். மணி ஜெயராமன். மங்களம் உண்டாகட்டும்.